வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் 5 நிமிஷத்துல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒட்டு மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண போறோம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க, முழுசா கட் பண்ணிடாதீங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இப்போ சின்ன சின்ன பீஸா கட் பண்ண போறோம். இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது, சீக்கிரமாவும் கட் பண்ணி முடிச்சிடலாம். மீதமுள்ள மாங்காய் கொட்டையை வந்து நம்ம சாம்பாரில் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை எடுத்து கடாய் சூடாகட்டும். இப்போ அதில் வந்து நம்ம வெந்தயத்தை வந்து வறுத்தெடுக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். நல்லா பொன்னிறமாக இல்லைன்னா வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வெந்தயத்தை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ண பிறகு நம்ம ஆறினோன்னே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு நைஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு ஆட் பண்ண போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது நம்ம கருகிடாமல் பார்த்துக்கணும். உடனே நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், இல்லைனா வந்து கருகிடும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு அதில் வந்து பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு டார்க் கலர் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அதில் வந்து நறுக்கி வச்சுருக்க மாங்காய் துண்டுகளை வந்து சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயத்தூளை நம்ம வந்து மாங்காய் கூட சேர்த்துடலாம். இப்போ அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்துக்குள்ளார நம்மளால் மாங்காய் ஊறுகாய் உடனே செய்ய முடியும். இது வந்து நம்ம தயிர் சாதம், அதுக்கப்புறம் எந்த ஒரு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். கமெண்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.